ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எம்மியான கிறிஸ்பியான மஷ்ரூம் சாண்ட்விச் எப்படி செய்யப்படுதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பேனில் 1 டேபிள் டீஸ்பூன் ஆஃப் பட்டர் போட்டுட்டு ஈவன் சைஸாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படின்னா 1 பேக்கெட் ஆஃப் மஷ்ரூம் போட்டுக்கோங்க. குட்டி குட்டி பீசஸாக ஸ்லைசஸ் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா சால்ட் பண்ணுங்கள். ஜென்ரலி மஷ்ரூம்ஸ் குக் ஆகிறதுக்கு 5 to 6 minutes போதும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா சால்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. see how well it is cooked பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் சைடில் வச்சுட்டு இப்போ எப்படின்னா ஒரு பெரிய பீஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்துக்கோங்க. சாண்ட்விச் மேக் பண்ணுற ப்ரெட் கேட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டஃபிங் உள்ளே வைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஃபுல்லாக சீஸை வச்சு ஃபுல்லாக எல்லாம் டெக்கரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பீசஸ் ஆஃப் டொமேட்டோ இது ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்சிகம் வச்சு ஃபுல்லாக எல்லா சைடுமே அலைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எப்படின்னா கொஞ்சம் ஆனியன்ஸ் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக அலைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த மஷ்ரூம் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஆனியன்ஸ் இன்னும் கூட நிறைய கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சாட் மசாலா போட்டுட்டு ஃபுல்லாக எல்லாம் ஈவன் சைஸாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படின்னா உங்களுக்கு பெப்பரும் நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒரிகோனா ஃப்ளேக்ஸை இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஒரிகோனா ஃப்ளேக்ஸ் போடுறது மூலமாக குழந்தைங்களுக்கு இந்த கோல்டு எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட் 1 more லேயர் ஆஃப் சீஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டு வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி பட்டர் வச்சு ஃபுல்லாக ஈவன் சைஸாக எல்லா சைடும் அழகாக பண்ணிவிட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆஃப் பட்டர் போட்டுட்டு இந்த சாண்ட்விட்சை வச்சுட்டு அழகாக 2 சைடு டோஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸ்லோவாக பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. ஏன்னா உள்ளக ஃபில்லிங்ஸ்லாம் கீழே விழுந்துடும். இந்த மாதிரி பண்ணுறப்ப அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட் எப்படின்னா 2 ட்ரையாங்கிள் பீசஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எம்மியான கிறிஸ்பியான மஷ்ரூம் சாண்ட்விச் கிடைக்கும். see how well it is cooked and how crispy it is. இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். until then, bye bye from Shankartika. Thank you so much. Bye bye.